நாளை தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. மாநில சுயாட்சிக்கான முதல் குரல் தமிழ்நாட்டிலிருந்தே ஒலிக்கத் தொடங்கும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. முழுமையான மாநில சுயாட்சியை வென்றெடுப்போம். அமைச்சர் உதயநிதி பேச்சு. தமிழகத்தில் கடந்த 6 மாதங்களில் 1.57 லட்சம் பேருக்கு HIV தொற்று. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அதிர்ச்சி தகவல். சாட்டை வலையளிக்கும் நாத்தகவுக்கும் தொடர்பில்லை. சீமான் விளக்கம். போதைப்பொருள் புழக்கத்தால் தமிழ் சமுதாயம் நிலை தடுமாறிக் கொண்டிருக்கிறது. அண்ணாமலை வேதனை. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு FIR-களை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. பண மோசடி வழக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார் ராபர்ட் வதோரா. தொடரும் வர்த்தக போர். அமெரிக்காவின் போயிங் விமானங்களை வாங்க சீனா தடை. பாகிஸ்தானில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு தாக்குதல். 3 போலீசார் பலி. திபெத்தில் 24 மணி நேரத்தில் 2 முறை ஏற்பட்ட நிலநடுக்கம். மக்கள் அச்சம். தென்மேற்கு பருவமழை இயல்பை விட கூடுதலாக இருக்கும். இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை. இனி பேட்ஸ்மேனின் பேட் அளவு அளக்கப்படும். BCCI முடிவு. தமிழகத்தில் ஏப்ரல் 21 வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். இன்றைய IPL போட்டி. டெல்லி ராஜஸ்தான் அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.